Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ரோபோஜி எங்க அவரை கூப்பிடுங்களேன், கொஞ்சம் கேரவன் வாங்கலேன் அப்படின்ட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அது எனக்கே நான் கிள்ளி பார்த்துக்குவேன். வெளியே வந்து அதில் வந்து நுண்ணிப்பாக வந்து என்ன பைக் வந்திருக்கு, என்ன கார் வந்திருக்கு, அந்த இன்ஜின் என்ன, அதோடைய குவாலிட்டி என்ன, ஃபாரினில் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ரோபோஜி என் மக பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு. அங்கே பாருங்கள் சேட்டையை கட்டிங்க. விஜய் சாரோட சில பேர் ஜெல்லாத கஷ்டம். தனுஷ் இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஏணிப்படி மாதிரி நிறைய பேரை ஏற்றி விட்டு தான். நான் எனக்கு வந்து உங்களை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஒரு தங்கச்சியாக பார்க்கும்போது. ஏன்னா உங்களை நான் எப்படி பார்த்தேன்னு தெரியும். இன்னைக்கு வந்து சிவானான்ற ஒரு பிராண்ட் ஒரு நீங்களே பிடிச்ச ஒரு இடம் என்னன்னா ஸ்ரீலங்காவில் பிடிச்ச ஒரு ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா வந்து போனதில்லை. ஐயே, நீங்க ஹனிமூன் போனது அது செமத்தியான பயணம். ஜாலியா அந்த வளையூசை கலகல அந்த பாட்டுல போட்டு ஆடி என்றாலும் எனக்கு ஆக்சுவலா நம்ம இந்த பயணங்கள் பத்தி பேசணும். டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு டிராவல் மட்டும் உங்ககிட்ட சின்ன சின்னதா கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணன் கிட்ட முதல் வெளிநாட்டு பயணம், உங்களுடைய வெளிநாட்டு பயணம் முதல் தடவை போன ஞாபகம் இருக்கானா? எதுக்காக? ஸ்ரீலங்கா ஷோக்காக. மறக்க முடியாத ஒரு எந்த வருஷம்னா 2004. இப்ப ஸ்ரீலங்காங்கிறது எப்பவுமே மெமரியில இருந்து அழிக்கவே முடியாத ஒரு இடம். பிடிச்ச ஒரு இடம் என்னன்னா ஸ்ரீலங்கால பிடிச்ச ஒரு இடம் அங்கதான் போவேன், வேற எங்கேயும் நீ தனியா வெளியில ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா வந்து அவர் வந்து டூரிஸ்ட் சுத்துற ஆளே இல்ல. போனா ஈவெண்ட் முடிப்பாரு, ரூம்ல இருப்பாரு, சாப்பிடுவாரு, கிளம்பி வருவாரு. நாங்க போனா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணும். அதுவும் வந்து ஃபேமிலி இந்த இடத்துக்கு கூட்டு போனா ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்குன்ற நாலேஜ் அவர் ஜீரோ. நானும் மாமாவும் எங்கேயோ டூர் போறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அந்த ஒரு 4 daysல ஒரு நாள் நம்மளால மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியும், எங்க இருந்து எங்க டிராவல் டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குற ஆள் நாங்க. மம்மிக்கு அதை பத்தி ஐடியா வராது, பாப்பா நீயே என்னன்னு பிளான் பண்ணிடுவாங்க. இவர் ஜீரோ. அதனால போவாரு, ஈவென்ட் முடிப்பாரு, சாப்பிடுவாரு, நல்லா தூங்குவாரு, திருப்பி ரிட்டர்ன் ஃபிளைட் ஏறி வந்துருவாரு. டாடி வெளிநாடு போன எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த, இந்த கிசஸ் சாக்லேட், தட்ஸ் இட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிசஸ் வாங்கிட்டு வந்துருவாரு. கோல் டான்ஸ்க்கே எங்க நேரம் சரியா இருக்கு. எங்க போய் சாக்லேட் வாங்கிட்டு அத மனசுல வச்சு வெளியில ஹோட்டல் ரூம் விட்டு வெளியே போக மாட்டோம். நீங்க சொல்லுங்க, என்டையர் ஃபேமிலியா போன ஒரு முதல் வெளிநாட்டு பயணம், நான் சொல்றது குடும்பத்தோட போன ஒரு முதல் வெளிநாட்டு பயணம் ஒரு லாங் டேஸ்ல. மேரேஜ் முடிச்ச என்டையர் ஃபேமிலியோட மார்ச் 31 ரிசப்ஷன் முடிஞ்சு ஏப்ரல் 15 வந்து நாங்க சிங்கப்பூர் மலேசியா ஒரு 10 days கிளம்பணும். ஸோ நாங்கள் 5 பேர், அம்மாச்சியோட 5 பேர் கிளம்பணும். தட் வாஸ் நைஸ் மெமரபிள். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம 5 பேரா சேர்ந்து போறதுன்றது அது ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. ஒரு நைஸ் மெமரபிள் 4 days வந்து 4 days சிங்கப்பூர், ஒரு 4 days மலேசியா. என்னன்னா சுத்தி பார்த்தது ரெண்டு ஈவெண்ட் முடிச்சா நிறைய நாள் இருந்ததுனால அது நானே நிறைய இடம் பார்த்தேன். சிங்கப்பூர் இவரோட நிறைய வாட்டி போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன். ஆனா அந்த டைம் வந்து நிறைய இடங்களுக்கு போற வாய்ப்பு இருந்ததுனால அது மெமரி. பாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போனது. எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்களோட அந்த கையை பிடிச்சிட்டு ஃபிளைட்ல போற அந்த முதல் வெளிநாட்டு பயணம் மறக்கவே முடியாது. கணவன் மனைவியா முதல் டைம் ஃபிளைட்ல கையை பிடிச்சிட்டு போன ஒரு முதல் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது கலைக்காகவோ ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்காகவோ அந்த மாதிரி? அப்படி என்னன்னா ரைட்ல டாடி, லெஃப்ட்ல மம்மின்னு பிடிச்சி நான் தான் நடுவுல போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பகுத்தறிவு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் சரி இப்ப வந்து பிரைவசியா நீங்க போங்க, நான் பின்னாடி வந்து ட்ராலி, லக்கேஜ், ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சது. அது வந்து கோவா, சிங்கப்பூர், மலேசியா. எனக்கு என்னன்னா வெளியில எங்கேயாவது போயிட்டோம்னா ரொம்ப அலர்ட்டா இருப்பேன், திங்ஸ் மேல கவனமா இருக்கேன். பாப்பா பொம்பளை புள்ளன்றனால அவளை பாத்துக்கணும், இவருக்கு கரெக்டா
இருக்கணுன்றதுனால அதில் தான் இருப்போம்ல என்ஜாய்மெண்ட். ஆனால் இப்போ பாப்பா அந்த சொன்ன மாதிரி அவள் ஓரளவுக்கு வந்துட்டா, எங்களை பார்க்குற இடத்துக்கு அவள் வந்துட்டானும் போது அம்மா ஏமா இதையவே கட்டிக்கிட்டு அழுகிற, பெசாம போமா அவரோட போமா என்ஜாய் தி மூமெண்ட்மா. அப்பாவோட கொஞ்சம் ரொமான்டிக் ஏதாவது நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் போனது இல்ல. ஐயே நீங்க ஹனிமூன் போனது இல்லையா? ரெண்டு பேரும் எங்களுக்கு கத்து கொடுத்தது தான். இப்போ இந்த ஒரு 6 மாசம் 1 வருஷமா போற டிராவல் இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்துலயும் இவங்க ரெண்டு இதை விடுங்க, இதை சுமக்காதீங்க, தூக்கி போடுங்க, 2 பேரும் அங்க போயிருக்கீங்களா, அதை பாருங்க, இதை செய்யுங்க அப்படின்னு இவங்க சொல்லதான் ஓ இவ்வளவுலாம் நம்ம லைஃப்ல பார்த்துக்காம நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு இப்போதான். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, கோட் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே இவங்க தான் சொல்கிறது. இல்லைனா போகிறோமா ஒரு இப்போ எதாவது இருக்குதா கண்ணுக்கு மறைக்கிறோமா போட்டுக்கிறோமான்ட்டு ஓடுவோம். இல்லை இப்படி போடுங்க, ஐடியல் கப்புள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் இவங்க 2 பேர் தான். சரி, நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. அவங்கள ரீசனாக என்ஜாய் பண்ணது வந்து ஃப்ரான்ஸு, லண்டன் ஒரு 15 days போனாங்க. 15 days. நீங்க சொல்லுங்கண்ணே லண்டன் பயணம். அது செமத்தியான பயணம். ஜாலியா அந்த வலையூசை கலகல அந்த பாட்டுல போட்டு ஆடி சொர்க்கமே என்றாலும் வேட்டி சட்டையில சென்னை லைஃப் மறந்துட்டு ஜாலியா அவங்க ஹனிமூன் ஸ்பேஸ். ஆமா, வேட்டி சட்டையில நாங்க போனப்போ நல்ல குளிர் டைம். அந்த குளிர்ல வேட்டியும் சட்டையும் புடவையும் கட்டிட்டு சுத்துறோம் நாங்க எல்லாம். நம்ம எங்க போனா நம்ம மறந்துட கூடாது, அதுதான் நம்ம. நான் போட்ட ஒரே கண்டிஷன், நான் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன், நீங்களும் எனக்கு போன் பண்ணாதீங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க, போன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்கன்ட்டு. அண்ணன் இங்க லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் போனீங்களா? எல்லாமே எலிசபெத் பேலஸ் எனக்கு தெரிஞ்சு 2 இடம் தான்க்கா, அது நான் யூடியூப்ல தான்க்கா பாத்துருக்கேன். சொல்லுங்க அண்ணா, நீங்களும் சொல்லுங்க. பாரிஸ் ஈஃபில் டவர் போனோம். பாரிஸ் நீங்க மட்டும் தான் தனியா போனீங்க, பாலா தம்பியும் அண்ணன் தனியா போனீங்க. மறக்க முடியாத பல வெளிநாட்டு அனுபவங்கள் ஞாபகத்துக்கு இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இப்போ என்னன்னா மெமரிஸ்ல சில நடிகர்கள், ஆனா அவங்க ரொம்ப நமக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு நடிகரா அறிமுகமாவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு நெருக்கமானவராக மாறிடுவாங்க. அவங்களோட இருக்கக்கூடிய ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி அவங்களுடைய நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். மெமரிஸில் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு ரோபண்ணா, தலை அஜித்குமார் அவர்கள். அவர் கூட இருந்தது ஒரு 60 நாளுமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தளபதியை பார்க்கணும்னு ஆசை, அவங்க கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அவர் கூட நான் இருந்தது வந்து நான் இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு 60 நாளுமே அந்த செட்டில் எங்கே போனாலும் ரோபோஜி எங்கே, அவரை கூப்பிடுங்களேன், கொஞ்சம் கேரவன் வாங்கலேன் அப்படின்ட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அது எனக்கே நான் கிள்ளி பார்த்துக்குவேன். வெளியே வந்து நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் சாப்பாடு பரிமாறும்போது எல்லாமே பண்ணும்போதெல்லாம் நான் கேட்பேன், சார் இது நான் வெளியே போய் சொன்னால் எவனும் நம்ப மாட்டேன் சார், தலை வந்து எனக்கு ஊட்டி விட்டார், சாப்பாடு பரிமாறினார்னா நம்ப மாட்டேன் சார், இது ஒரு வீடியோவாவது எடுத்துக்கிறேன் சார். நான் இல்லை வேண்டாம் வீடியோ வேண்டாம் அப்படின்ட்டுருவார். அப்புறம் எனக்கு சாப்பாடு அவர் கற்றுக் கொடுத்தது, நான் அவருக்கு சமைச்சு போட்டது பிரியாணி தான். ஆமாம், நான் சிக்கன். அவர் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அதான் சிக்கன் தான், அது பேர் தலை சிக்கன்னே வச்சுட்டு தலை சிக்கன் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அது பிரமிப்பான ஒரு நாள் தான். காலையில் செட்டுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு என் பேர் தான் கேட்பார், எங்கே ரோபோ அப்படின்னு. எல்லாத்தையும் ஒரு நடிகராக தாண்டி அஜித்குமார் அவர்களை எல்லாத்துக்கும் பிடித்தவராக இருக்கிறதுக்கு ஒரு காரணமே பண்புன்னே சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உச்சத்தில் அஜித்குமார் அவர்கள் இருக்கிறதுக்கு இந்த சில பண்புகள் காரணம் அப்படின்னா ஒரு 2 குவாலிட்டி என்ன சொல்லுவீங்கன்னா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்கும் அப்படின்னு இருப்பார். யாரை பற்றியும் பேசுகிறதோ எதுவுமே வச்சுக்க மாட்டார். அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு. அதில் வந்து நுண்ணிப்பாக வந்து என்ன பைக் வந்திருக்கு, என்ன கார் வந்திருக்கு, அந்த இன்ஜின் என்ன, அதோடைய குவாலிட்டி என்ன, ஃபாரினில் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அவர் கேரவேனில் முழுக்க ஓடுறது ஸ்போர்ட்ஸ் தான். மற்றபடி காமெடி பார்க்குறதோ அதெல்லாம் இப்போ பார்க்கவே மாட்டார். ஸ்போர்ட்ஸ் தான், பக்கா ஸ்போர்ட்ஸ்மேன் தான் அவர். அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சில விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லுவார், இது வந்து இது அது நம்ம அவர் வாயை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆமாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி வீட்டில் இருந்து ஏதாவது வீடியோ வந்தால் கூட அவங்க பாப்பா விளையாடுற வீடியோலாம் பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணுவார். பாருங்கள் ரோபோஜி, என் மக பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு, அங்கே பாருங்கள் சேட்டையை பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து காம்பார். அஜித் சார் மாதிரியே மாறிடுவீங்கன்னா 2 செகண்ட்ல மாறி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஒரு தகப்பனாக இருந்தாலும் வெளியே வந்துட்டா வந்து சின்ன விஷயங்களை ஃபேமிலி பண்ணுறது அவ்வளோ ரசித்து பார்ப்பார். சட்டிலாக இருப்பார் எப்பயுமே, யாரை பற்றி எதையும் குறை சொல்ல மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆள்.
ஷூட்டிங்கில். அதனாலே அவருடைய அந்த பண்பு தான். சூப்பர். செய்கிற உதவிகள் வெளியே தெரியாது. பல உதவிகள் நாங்களுமே சிலது இன்டர்வியூ டைம்லாம் சில நடிகர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு கண் சம்பந்தமான ஆப்ரேஷன்ஸை அவர் பண்ணியிருக்காருங்கிறத ராதா ரவி சாருடைய டாக்டர் சொல்லி ராதா ரவி சார் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு நம்மளோட நக்கீரனுடைய இன்டர்வியூலையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 250 பேர். ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் கூட ஒரு ஃபைட்டருக்கு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவருடைய பைக்கு வந்து இதாயிடுச்சு. அடுத்த செகண்ட் என் பைக் இப்படி ஃபீல் பண்ணாரோ அடுத்த செகண்ட் காலையில் புது பைக்கு அவர் வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, தலை பேரை போட்டு தலையின் அன்பளிப்புன்னு ஏதோ போட்டார் போல். கூப்பிட்டு பயங்கரமாக திட்டி, இதெல்லாம் போடாதீங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிச்சது விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து என் பேரை ப்ரமோட் பண்ணுறதோ அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பண்ணிடுவார். பல உதவிகள். சூப்பர்ண்ணா. இந்திரஜா கிட்ட வரும். இன்னைக்கு ஒரு டெலிவிஷனுக்குள்ளே வராங்க, மீடியாவுக்குள்ளே வராங்கன்னா இவர் மாதிரி நம்ம எப்படியாவது ஆயிடணும் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். நம்ம வீட்டு பிள்ளை தான், நம்ம வீட்டுக்கு நெருக்கமான ஒரு பிள்ளையும் கூட, அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு வளர்ந்த ஒரு ஆள். நீங்கள் சொல்லுங்கள், சிவகார்த்திகேயன் அப்படின்னு இந்த பேர்னு சொன்னோன்னே சில நினைவுகளா மெமரிஸாக ஞாபகம் வரும்? அதான் சிவகார்த்திகேயன் சொன்னேன்னா நான் வந்து செல்லம்மா அவரை சிவாண்ணா தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த அண்ணான்ற ஒரு ஸ்தானம் நம்ம வீட்டில் எப்பயுமே அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் கூட்டிலேருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் அது எது கலக்கப்போதையார்லேருந்து இன்னைக்கு வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு, அவரும் லீடாக பண்ணுறாரு. அது வந்து ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாருன்றப்போ டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமை. நான் வந்து அண்ணா வந்து ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஒரு பர்சனல் மீட்டப் பண்ணோம். அப்போயுமே நான் சொன்னேன், அண்ணா எனக்கு வந்து உங்களை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஒரு தங்கச்சியாக பார்க்கும்போது. ஏன்னா உங்களை நான் எப்படி பார்த்தேன்னு தெரியும். இன்றைக்கி வந்து சிவானான்ற ஒரு பிராண்ட் ஒரு நீங்களே உங்களை உருவாக்கியிருக்கேன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவரும் அவ்வளோ ஸ்வீட், அண்ணா அண்ணி பாப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, இப்போ வந்து நம்ம இன்விடேஷன் கொடுக்க போறோம், அவ்வளோ ஸ்வீட்டா இந்தாடா காஃபி எடுத்துக்கணும் அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். என்ன சொன்ன, அண்ணா நீங்க எதுக்கு நான் கொடுக்குறீங்க, 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நான் வந்து ஒரு பையன் தான், ஒரு அண்ணன் தான் உனக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்வீட் கெஸ்டர்ஸ் எல்லாமே அண்ணாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற விஷயம். திரு போஸ் வெங்கட் அவர்கள் என்னன்னா, நம்மளோட நக்கீரனோட இன்டர்வியூ எப்பவுமே பல விஷயங்கள் ரோபோனாவை பற்றி எப்போவுமே முதல்ல சொல்கிற ஆள் போஸ் வெங்கட் அண்ணா தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குடும்ப நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? படம் ஷூட்டிங்கில் ஆரம்பித்தது இன்றைக்கி குடும்ப ரீதியாக வந்து நிற்கிது அப்படின்னா அவர் எடுத்துக்கிற கேரு, அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பார். நிறைய அந்த நாங்கள் வந்து 2 பேரும் பார்த்திங்கன்னா அன்றைய சூழல், இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், இன்றைக்கி ஜாலியாக இருக்கோம், இன்றைய அப்படின்ற இருந்தோம். அப்போ தான் அவர் தான் ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இல்லை பாப்பா நீ இதை ஒரு ஸ்டெப்பு மேலே வா. ஏன்னா முன்னாடி நாங்கள் பைக்கு வச்சுருந்தோம், பைக்கே போதும், நம்ம 3 பேர் தானே, எதுக்கு ஆடம்பரமாக அடுத்த விஷயம் வேண்டான்னு எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. கார் எடுத்தால் அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னும் போது, அப்போது இவர் போயிட்டு மாமா இந்த மாதிரி பிரியா ஒத்துக்க மாட்டேங்கிறான் போது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வச்சார். இன்றைக்கி இந்த சம்பாத்தியத்துக்கு இந்த பைக்கு ஓகேன்னும் போது அடுத்த சம்பாத்தியம் அவன் போகணுன்னா இன்னொரு பெரிய விஷயம் தொடணும். அப்போ ரோபோ இந்த இடத்துக்கு வந்துட்டான், அப்போ இந்த சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும், அவனோட மதிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு அடுத்தவங்க பார்ப்பாங்க, சினிமா துறை சம்மந்தப்பட்ட அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் அண்ணனா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி இவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசுகிறாரு அப்படின்னா, இல்லை இப்படி பேசக்கூடாதுடா, குழந்தையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கணும், அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்ற விஷயங்கள் அட்வைஸ் கொடுக்கறதுல எல்லாத்துலேயும் அவ்வளோ எப்படி வந்து எனக்கு அவர் அந்த வகையில் எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஒரு வழிகாட்டியாகவே இருக்கு. சினிமாக்காரங்களா பழகாமல் குடும்ப ரீதியாக நம்மள்ட்ட அண்ணன் தங்கச்சி மாப்பிள்ளை பாப்பா மருமக தம்பி அப்படின்ற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது, அது விடாமல் அதை பண்ணிக்கிட்டே இருப்பார். நிச்சயமா. கார்த்தினா, உங்ககிட்ட ஒரு நடிகரையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாறி இருக்கிறது திரு விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா ஒரு இயக்குனராக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சினிமா சார்ந்து மூமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் விஜய் சேதுபதிக்குமான ஒரு மெமரினா என்ன சொல்லுவீங்க? ஒரு 3 தடவை சந்திப்பு நடந்திருக்கு. 3 தடவையுமே ரொம்ப ஒரு அன்பான சந்திப்பு. இப்போட பத்திரிகை எடுக்கும்போது கணத்தை குஞ்சிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ இருந்தேன்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரை பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வருவார். இந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் கலராக இருக்கணும், இப்படி ஒரு 6 பேக் உடம்பு இருக்கணும், ஒரு ஃபிட்னஸ் பாடி வேணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100வது நாள் இது படம் வரும்போது பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து எப்படி ஒரு ஓல்டு கெட்டப் போகிறதுன்னு யோசிக்காமல் பண்ணாரோ அது மாதிரி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா சூதுகோமில் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப பிடிக்கும். உழைப்பால் முன்னேறின நபர். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அன்றைக்கி பத்திரிக்கை வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி அன்றைக்கி ரிசப்ஷனுக்கு வந்து நின்று வாழ்த்திட்டு எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க நான் வருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். பொறுமை அதாவது நிறைய நடிகர்கள் இருக்காங்க, தப்பாக சொல்லலை. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த விஷயத்த முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்ப பார்ப்போம். ஆனால் அவர் வந்து நானே லைவாக பார்த்துருக்கேன். நின்று அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க சொல்கிறது சார் தோளில் கை போடுவார், கன்னத்தில் கை வச்சுக்கோங்க, கை வச்சுப்பாரு, சார் எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. அவங்க அந்த நேரத்தில் அந்த எந்த நிலமையில் அவங்க வேர்வையாக இருக்காங்களா இல்லை வந்து அழுக்காக இருக்காங்களா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். நானே யோசிப்பேன், நம்மளாம் அந்த இடத்துல இருந்தால் யோசிப்போம், இவங்களுக்கு கொடுக்கணுமா, அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நம்ம டைம் இருக்கும், நம்ம அடுத்த இடத்துக்கு போனால் அதை பற்றிலாம் அவர்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவார், சார் அவங்களால தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி நிற்கிறான். ஸோ அந்த அன்பை கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்தாகணும். இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இப்போ நான் அவங்களுக்கு போய் பைசாவாவோ இல்லை பொருளாவோ கொடுத்தேன்னா அவங்க மறந்துடுவாங்க, ஆனால் இது மறக்க முடியாதது அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பொறுமைசாலி. நான் அதையும் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம எங்கே போனாலும் அந்த விஷயம் முடிச்சோன்னா ஒரு அரை மணி நேரம்ன்றது 1 மணி நேரம் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயத்த நம்ம தள்ளி போடுறதுனால இங்கே ஒரு 100 பேரை சந்தோஷப்படுறோம் இல்லையா, அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்காது. அதுன்றத நான் நிறைய அதை சொல்லுவேன். தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலான மனுஷன், உண்மையாக இருக்கிற ஒரு மனிதர்னே சொல்லலாம். அதே மாதிரி நடிகர்களில் எனக்கு ரொம்ப நடிகரை தாண்டி ரொம்ப அப்பாற்பட்டு பிடிச்ச ஒரு கேரக்டர்னா தனுஷ். அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் என் லைஃப்பில். ஆமாம், அது திரைப்படமாகவும் சரி, உங்களுக்கு நட்பாகவும் சரி. நட்பு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஏணிப்படி மாதிரி நிறைய பேரை ஏற்றி விட்டு தான் பிடிக்கும். பட்டு என்னைய பர்சனலாக எப்படின்னா நான் எல்லாரோடையும் ஈஸியாக ஜெல்லாகிடுவேன். சில பேர்த்துக்கு அந்த ஜெல்லாகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அஜித் சாரோட சில பேருக்கு ஜெல்லாகிறது கஷ்டம், விஜய் சாரோட சில பேர் ஜெல்லாகிறது கஷ்டம். அந்த மாதிரி நான் ஈஸியாக எனக்கு என்னமோ தெரியல நம்மள்கிட்ட அடாப்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கர அடாப்ட் ஆகி என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். ஆமாம், அவ்வளோ தூரம் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்து தனுஷ் அவர்கள். நிச்சயமாக, அதாவது மெமரிஸா, மூமெண்ட்ஸா, தக் லைஃப்ல ஆரம்பிச்சு பல்ப் மூமெண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு ஃபேமிலியாக இருக்குது. இதில் ஒருத்தரை நம்ம வந்து சொல்லி ஆகணும். இயக்குனரும் நடிகருமான ஆர் பாண்டியராஜன் சார். சங்கரோட ஆரம்ப காலம், அதாவது ஸ்டேஜில் அவர் முதல் பர்ஃபார்மன்ஸ் சென்னையில் பண்ணும்பொழுது ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் டச்சில் இருக்கார் அவர் சாரோட. எல்லா விஷயமும் முதல்ல அவருக்கு வந்து தான் இவருக்கு விஷ் பண்ணுவார் எதுனாலும். இதே மாதிரி அவரோட பிறந்த நாளும் திருமண நாள் எதுனாலும் இவர் உடனே கால் பண்ணி, அதாவது அவர் சொல்லுவார், எனக்கு 3 பசங்க, ஆனால் பெரிய பிள்ளையா 4வது முதல் பிள்ளையா ரோபோ தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அவர் நினைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அதை சொல்லும்பொழுது அந்த மாதிரி இந்த மாதிரி இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து அசையா சொத்து இந்த சுற்றி இருக்கிற அன்பு மட்டும்தான். நிச்சயமா நல்ல உள்ளங்களுடைய அந்த அன்பு தான் நம்மளை அடுத்த கட்டங்களை நோக்கி பாசிட்டிவாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு குடும்பமாக இன்னைக்கு ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்டை நக்கீரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறது. ரொம்ப நன்றியும் கூட. ரொம்ப சூப்பராக வந்து தொகுத்து வழங்கினீங்க. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நக்கீரன் என்டையர் ஃபேமிலிக்கும் நக்கீரன் அண்ணனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.